சண்முகம் நீ வண்டி ஏறா. நாட்டாம கைய வச்சா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பனாகும். நாட்டாம கைய வச்சா இந்த உருவத்தை செல்ஃபி எடுக்கும். என்றா கணக்கு 1 2 3 என்றா செய்தி கேட்டா நீ எண்ணிக்கிட்டே இருக்காக்கும். என்ன எகத்தாலமா? சாரிங்க. என்றா 60 வருஷமா ஆலமரத்துல தான் பஞ்சாயத்து நடக்கும். இப்ப புதுசா புளிய மரத்துல கொண்டு வச்சிருக்கிய. ஐயா ஆலமரத்துல காக்கா உங்க மேல ஆய்போல் தான் இங்க மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும். என்றா பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லி சொல்லுங்க. டேய் கணக்கு என்றா பிரச்சனை உனக்கு? சாரிங்க ஆர்வப்பட்டேன். ஐயா நான் சொல்றேங்க ஐயா, முன்சாமி கொண்டாடி வச்ச ஸ்டேட்டஸ் ராமசாமி பாத்துட்டாங்க ஐயா. அதான் ஏன் பிராது. ஏன்டா அவன் கொண்டாடி ஸ்டேட்டஸ் நீ பார்த்த? ஐயா அவன் கொண்டாடி இந்த பண்ண போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்தானுங்க ஐயா. அவ வச்சிருந்த ஸ்டேட்டஸ் போன்ல காமிச்சிட்டீங்க ஐயா. அதையா பார்த்தேன். மற்றபடி நான் ஒண்ணு பண்ணலங்க ஐயா. நீ என்ன பண்ணின்னு எனக்கு தெரியாது. நீ பார்த்தது தப்பு தானடா. என்றா எனக்கு நீங்க சொன்னா கரெக்ட் தாங்க. ஐயா அது மட்டும் இல்லைங்க ஐயா, என் பொண்டாட்டி நம்பரை பூரா குறுக்குலையும் சேர்த்துட்டு காலையில குட் மார்னிங் நைட்டு குட் நைட்னு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஐயா. என்றா அவன் சொல்றது உண்மையா? ஐயா குரூப்ல சேர்த்தது உண்மைதானுங்க ஐயா. ஆனா குட் மார்னிங் நான் அனுப்பலங்க ஐயா. யாரா குட் மார்னிங் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. அவனை புடிச்சா அந்த புளிய மரத்துல கட்டி போடுறான். இதோட நாட்டாளோட தீர்ப்பு. ஐயா உட்காருங்க. ஐயா குட் மார்னிங்கிறது ஆள் இல்லைங்கய்யா. காலை வணக்கத்தை தான் இங்கிலீஷ்ல குட் மார்னிங்னு சொல்லுவாங்கய்யா. சரி புறா கணக்கு விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஐயா நான் பார்த்தேங்க ஐயா. என்ன பார்த்த? சரோஜாக்கா வச்சிருந்த ஸ்டேட்டஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பார்த்தேங்க ஐயா. நீ யாரா? உனக்கு புறா தெரியும்? ஐயா நான் ஷேர் சேட்ல படம் எடுக்கும் போது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தேங்க ஐயா. அந்த போன் யாரோடதுடா? ஐயா என்னோட தானுங்க ஐயா. ஏண்டா பசுபதி 1100 போன் வச்சிருந்த குடும்பத்துல இருந்து போனோம். நமக்கு டச் போன் வச்சிருக்கிற இவங்களோட உனக்கு என்னடா டச்? ஐயா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்காக டீச்சர் கேட்டாங்க ஐயா. அதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இது மேல தப்பு நடக்காம பாத்துக்கிறாங்க ஐயா. இந்த நாட்டாம தம்பி பசுபதி நைட்டு மூடல போட்டு போன் பார்த்தாலும் ஊருக்குள்ள பேசிக்கணுமா தவிர நைட்டு மூடல போட்டு போன் பாக்குறான்னு பேசிக்க கூடாதுடா. ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம தம்பி பசுபதி டீச்சர் போன வச்சிருக்காங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஏண்டா கணக்கு என் வீட்டுக்கு கொடுத்துட்டு என் தம்பியே குறைச்சு விட்டுறியா? அவன் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கான்னு சொல்லு, அதை நம்புறேன். டீச்சர் போன் வச்சிருக்கான்னு சொல்ற பாரு, அதை எப்படா நம்புறது? என் தம்பி ஐபோன் மாதிரிடா, அவனை போச்சே குறைச்சு விடுற. ஐயா அதை விடுங்கய்யா, டேஸ்ட் கூட வரப்போதுங்கய்யா. கொஞ்சம் பாஸ்டா போய் பார்க்கணும். சீக்கிரம் பஞ்சாயத்தை பிடிச்சி விட்டுருங்கய்யா. வேற என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குங்க ஐயா. கேஸ் வேலையும் ஏறி போயிட்டுங்க ஐயா, பெட்ரோல் வேலையும் ஏறி போயிட்டுங்க ஐயா. இதனால மற்ற வேலையும் ஏற போகுதுங்க ஐயா. அந்த பிரச்சனையை பேச இந்த நாட்டாம எல்லாம் முடியாது. அதுக்கு நாட்டுல நிறைய நாட்டாம இருக்காங்க. ஊர்வம் இருக்காம உள்ள பிரச்சனையை சொல்றான். அண்ணா நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்களே. மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குண்ணே. அரைமுறை ஆட்டம் போட்டாரோட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீ நாட்டுக்கு நல்ல கருத்து சொன்னா எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீ கண்டென்ட்ல கவர்ச்சே வீடா கண்ணை மூடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஐயா நம்ம கிழக்கு தெரு கேசவம் பையன் செல்ஃபி எடுத்து செத்து போயிட்டாங்க ஐயா. செல்ஃபி எடுத்தா எப்படாதான் ஐயா ட்ரெயின் ட்ராக்ல என்ன எடுத்துக்காங்க ஐயா, ட்ரெயின் வரதை பார்க்காம. வாரா பசுபதி இதுதான் நம்ம குடும்பத்துக்கு போன வேண்டாங்கிறது. செல்ஃபி எடுத்து செத்து போறாங்களாம். 10 ரூபாய்க்கு கார்டு போட்டு 10 பேருக்கு மிஸ்டு கால் கொடுக்குற காலம் போய் அன்லிமிட்டெட் கார்டு போட்டு ஆன்லைன்ல இருக்கிற காலம் வந்துட்டா. என்றாங்களா சொல்றது? ஐயா உங்க பங்காளி போன் பேசுறவங்க எல்லாம் போட்டு கொட்டு எடுக்கிறாங்க ஐயா. அந்த பக்கமாவே போக முடியாது ஐயா. அவனை ஆன்லைன்ல விட்டே ஒதுக்கி வச்சாலும் இன்னும் அடக்கலையா அவன்? ஐயா உங்க மேல போகல சோறு போட்டு பேசுறதுல 18 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட்ல ஒரு போன கொடுத்த மாதிரி அவனுக்கு. அதாண்டா நான் பண்ண பெரிய தப்பு. ஏன்டாவேங்கிற சொல்றா? ஐயா நான் ஒரு பொண்ணை விரும்புறேங்க ஐயா. என்றா பசுபதி சொல்ற? யாரா அந்த பொண்ணு?